ஹலோ வியூவர்ஸ். இப்போ சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க ஃபுல்லாக. ஸோ அதன் காரணமாக வந்து இந்த பிப்ரவரி 20லேருந்து டு ஏப்ரல் 5 வரைக்கும், அதாவது 45 டேஸ்க்கு வந்து ஒர்க் போயிட்டு இருக்க காரணத்தால் பிளாட்ஃபார்ம் 5 அண்ட் 6 தான் வந்து ட்ரெயின் வந்து இனிமேட்டு அங்கேருந்து போகும் அப்படின்றதுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கான ட்ரெயின் டைமிங்ஸும் அதனால் டைம் டேபிளும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி புதிய டைட்டில் பார்க் ஒன்று அமைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, அப்புறம் ஹொசூர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1070 கோடியில் அவங்க ஒரு புதிய டைட்டில் பார்க் அமைக்க போகிறாங்க. அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிற ஆளுங்களுக்கு அங்கே 25,000 25,000 பேர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மினி டைட்டில் பார்க் எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, ஈரோடு, அப்புறம் திருநெல்வேலி, புதுக்கோட்டை இந்த மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மினி டைட்டில் பார்க் அமைக்க போகிறாங்க 388 கோடியில். அதுன்றது அமைச்சர் திரு தங்கராசு சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இப்போ டெல்லியில் ஏஐ சமிட் மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு சர்வம் ஏஐ இவங்க 2 பேர் இணைந்து இந்த ஏஐ சர்வரிங் பார்க் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க டைட்டில் பார்க் வந்து. ஸோ டைட்டில் பார்க் சென்னை டைட்டில் பார்க்கில் ஏஐ சர்வரிங் பார்க் அப்படின்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் டேட்டா சென்டர், ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர்ஸு, அப்புறம் ஏஐயோட ரிசர்ச் டேட்டா சென்டர்ஸ், ஏஐ ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாமே 3மே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் போடுங்க. சுஹைல் அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.